الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بالوعد والوعيد. لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتأمين وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يبقى ذخرها على التأبيد. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، أرسله ربه بشيرا للخلائق ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا، ونهى أن يدعى باسمه تعظيما له وتوقيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، إن دعوه أجابهم وإن استغفروه غفر لهم. رواه صحيح ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தந்து, இந்த சுருக்கமான வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக முஸ்லிம்கள் அடைய வேண்டிய இலக்க, அடைய வேண்டிய நோக்கத்தை அல்லாஹு தஆலா ரொம்ப பெருசாக வைத்திருக்கிறார். எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இலக்கு அது சொர்க்கம், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நோக்கம் சொர்க்கம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த மேலான சுவர்க்கத்தை ஒரு மனிதன் இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அடைகிறதே இதில் லேசான ஒரு காரியம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதன் இந்த சுருக்கமான வாழ்க்கையில அந்த மேலான சுவர்க்கத்தை லேசாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாழ்க்கையில பல அமால்களை, பல இபாதாத்துகளை அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏன் கடமையாக்கிக்கிறான்? மனிதன் ஆக குறைஞ்சது இந்த அமால்களை கொண்டு, இந்த இபாதத்துக்களை கொண்டாவது ஒரு மனிதன் சொர்க்கம் போகும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உதாரணமாக
அல்லாஹு தஆலா எங்கட வாழ்க்கையில முஸ்லிம்களுடைய வாழ்வியல்ல அல்லாஹு தஆலா ஐம்பெரும் கடமைகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கடமையை கட்டாயம் செய்யணும். அதுல மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அலிம அன்ன ஸலாத்த ஹக்குன் வாஜிபுன் தகலல் ஜன்னah. எந்த மனிதன் தொழுகைய தொழுறது கடமை என்று சொல்லி விளங்கிடுவானோ, தொழுகைய தொழுறது இல்ல தொழதான் ஓனும், தொழுறது கடமை என்று எந்த மனிதன் அறிந்து வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயமாக சொர்க்கத்துக்குள்ளால வைத்திடுவான். இதனுடைய விளக்கம், எந்த மனிதன் தொழுறதனுக்கு கட்டாயம், நான் முஸ்லிமாக உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயம் தொழதான் ஓனும் என்பதாக எந்த மனிதன் விளங்கி வச்சா அந்த மனிதன் வாழ்க்கையில தொழுகையை விட மாட்டான். அவன் கட்டாயம் தொழுகைன்னு சொல்லக்கூடிய இபாதத்தை வாழ்க்கையில எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் அவன் எப்படியாவது தொழுகையுடைய அமல வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நிறைவேற்றதான் பார்ப்பான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுறது கடமைன்னு யாரு விளங்கினாவோ அவன் சொர்க்கம் வைத்துடுவான். இது முதலாவது அமல். இரண்டாவது நோன்பு சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். கியாமத்துடைய நாள் சுவர்க்கத்துல அல்லாஹு தஆலா ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்க வாசலை வச்சிருக்கிறான். இந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலால ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் சொர்க்கம் போவாங்க. அவங்க யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்துல நோன்பு நோற்ற மக்கள். இவர்களை தவிர, நோன்பாளிகளை தவிர அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலால வேற யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை கொண்டும் ஒரு மனிதன் கியாமத்துல சொர்க்கவாதியாக மாறலாம். அதுக்கு அடுத்த கடமை ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை. வாழ்க்கையில வசதி வாய்ப்பு இருந்தால் ஜகாத் கடமையாகினால் ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு மனிதன் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஷஹீத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி சொல்றேன். வ அன்னக ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்றேன். ஸல்லைத்து ஸலாத்துல் ஹம்ஸ், நான் 5 நேரம் தொழுகையை வாழ்க்கையில நிறைவேற்றுறேன். வ அத்தைத்து ஸகாத், ஸகாத்தை நான் பேணுதலாக கொடுக்கிறேன். ஏண்ட நிலைமை என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத அலா ஹாதா. சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த விடயத்துல செஞ்சு கொண்டு இதே விடயத்துல நீங்க மௌத்தாகினால் கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா அவங்களை எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல சுஹதாக்களோட சாலிஹீன்களோட எழுப்பாட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் தொழுகையை கொண்டும் சொர்க்கம் போகலாம், நோன்பை கொண்டும் சொர்க்கம் போகலாம், ஜகாத்தை கொண்டும் சொர்க்கவாதியாக மாறலாம். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை ஒன்று இருக்குது. இந்த கடமையுடைய காலத்தை தான் நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்துல ஆக கடைசி கடமை இந்த கடமை தான். வாழ்க்கையில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 விஷயத்தை கொடுத்திருந்தா, இந்த 2 விடயம் ஒரு மனிதன் கிட்ட இருந்தா கட்டாயம் இந்த அமல அவன் வாழ்க்கையில செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில வசதி வாய்ப்பு ஆரோக்கியம் இருந்தா மௌத்துக்கு முன்னால ஒரே ஒரு தடவையாவது அவன் செஞ்சிட்டு மௌத்தாக வேண்டிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல் என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்று சொன்னா அது ஒரு பரவச பயணம். அது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ரகசியங்கள் உள்ளடக்கியுள்ள ஒரு பயணம். ஆசை வைக்க வேண்டிய ஒரு பயணம், ஒரு ஆச்சரியமான ஒரு பயணம் தான் ஹஜ்ஜுடைய பயணம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நன்மைகளை அள்ளி தாரதிலையும் பாவங்களை மன்னிக்கிறதிலையும் ஹஜ்ஜ போல ஒரு உபரியான ஒரு வணக்கம் உலகத்துல கிடையாது. அவ்வளவுக்கு கண்ணியமான ஒரு அமல் தான் ஹஜ் என்ற அமல். இந்த ஹஜ் நாங்க நீங்க நினைச்சா எல்லாம் செஞ்சுடலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனா சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்தது இல்லை. அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டாரா, ஹஜ் போறதுக்கு தயாராகிட்டாரா, முதலாவது செய்ய வேண்டியது உடற்பயிற்சி அவர் செய்யணும். ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் நடக்கணும். அவர்
ஏன் ஹஜ் என்றது சும்மா லேசா செஞ்சிருக்கிற இந்த அமலுக்கு பெரிய பெரிய கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறது லேசா செஞ்சிட்டு வரையலும் என்றதால் அல்ல, பெரிய தியாகத்தோட செய்ய வேண்டிய ஒரு அமல். சில மனிதர்களுக்கு காசு பணம் நீக்குது, உடம்புல ஆரோக்கியம் இல்ல, நடக்கலாம், அதனால ஹஜ் அவருக்கு செய்யலாம். ஹஜ்ஜுடைய கடமை அவருக்கு தாங்க கஷ்டம், அதை செய்யறது கஷ்டம். சில மனிதர்களுக்கு ஆபியத் இருக்குது, ஆனா வாழ்க்கையில சல்லி இல்ல. ஒரு ஹஜ்ஜ செய்யறதுக்கு வாழ்க்கையில சல்லி இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல, இதனால சிலவங்க ஹஜ்ஜும் செய்யறது இல்ல. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கையில ஹஜ் செய்யறதுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை. சில மனிதர்களுக்கு ஆபியத்தும் நீக்குது, சில மனிதர்களுக்கு வசதியும் நீக்குது, ஆனா சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய நசீப் இல்ல. எவ்வளவு மனிதர்கள் உலகத்துல நாங்க பாக்குறோம் கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையில வசதி வாய்ப்பு இருக்குது, ஆபியத் இருக்குது, உடம்பு உஜாரா உற்சாகமாக வாழ்றாரு, ஆனா வாழ்க்கையில் அவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்தது இல்லை. ஏனென்றா ஹஜ்ஜா அல்லாஹ் முடிவு செய்யணும், ஏண்ட வீட்டுக்கு வாரத்துக்கு எவன் தகுதி, ஏண்ட வீட்டுக்கு வாரத்துக்கு யார் தகுதி, அல்லாஹ் தான் முடிவு செய்வான். ஏண்ட வீட்டுடைய விருந்தாளியா யாரு வரணும், நாங்க முடிவு செஞ்சு அல்லாஹ் வீட்டுக்குள்ள போகலாம். அல்லாஹ் முடிவு செய்யணும், ஏண்ட வீட்டுக்குள்ள வாரத்துக்கு யாரு தகுதியானவர். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் குர்ஆன் சொல்லுது, யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். படைக்கிறது மட்டுமல்ல அல்லாஹ், அல்லாஹ் தெரிவு செய்யறதும் அல்லாஹ் தான். படைக்கிறதோடு அல்லாஹ்ட டியூட்டி முடியறல்ல, அல்லாஹ் தான் தெரிவு செய்யறான். யாரு சயீத், யார் ஒரு சொர்க்கவாதி, யாரு நரகவாதி, யாரு ஸ்ரீதேவி, யாரு பூதேவி, இது அல்லாஹ்ட தேர்வு தான். இது அந்த அடிப்படையில் அல்லாஹ்ட தேர்வுல உள்ள ஒரு விஷயம் தான் ஹஜ் என்றது. இது நாங்க நீங்க நினைச்சா மாத்திரம் செய்யலாம். அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு உதாரணம் தான். உலகத்தில் அல்லாஹ் தாலா கிட்டத்தட்ட 7 பில்லியன் மக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதாவது 700 கோடி மக்கள். இதுல முஸ்லிம்கள் வெறுமனே 2 பில்லியன், 200 கோடி முஸ்லிம்கள் தான் உலகத்தில் வாழ்றாங்க. 700 கோடி மக்கள்ல 200 கோடி பேர் தான் முஸ்லிம்கள், 500 கோடி பேர் நன் முஸ்லிம் தான். அல்லாஹ் தான் முடிவு செய்வான். நான் படைக்கிற முழு சனத்தொகையில யாரெல்லாம் ஏண்ட மார்க்கத்தை சுமக்கிறதுக்கு தகுதியானவங்க, இது அல்லாஹ்ட கையில. இது நாங்க நீங்க களிம முடிவு செய்யறது இல்லை. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கோட்டா எத்தனை பேர் ஸ்ரீலங்காவிலிருந்து ஹஜ் செய்யலும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்காவுடைய மொத்த சனத்தொகை கிட்டத்தட்ட 23.3 மில்லியன், கிட்டத்தட்ட 2,33,00,000 பேர் முழு ஸ்ரீலங்கால வாழ்றாங்க. முழு ஸ்ரீலங்காலே 2,33,00,000 பேர் தான். இந்த ஸ்ரீலங்காவுடைய சனத்தொகையில முஸ்லிம்கள் எத்தனை பேர்? 1.9 மில்லியன், 19 லட்சம் முஸ்லிம்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீலங்கால 19 லட்சம் முஸ்லிம்கள் தான். 2 கோடி மக்கள்ல 19 லட்சம் பேர் முஸ்லிம்கள்ல ஹஜ்ஜுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை வெறும் 3500 பேர் தான். நசீப் என்றது எங்க என்று விளங்குதா? 19 லட்சம் பேர் உலகத்துல இந்த ஸ்ரீலங்கால வாழக்கூடிய மக்கள்ல 2026 கவர்மெண்டால கொடுத்திருக்கக்கூடிய கோட்டா 3500 பேர் மட்டும்தான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி வர முடியும். நானும் நீங்களும் யோசிக்கணும், அல்லாஹ் இந்த 3500 பேருடைய பட்டியல்ல வசதி வாய்ப்பு ஈக்குது, உடம்புல ஆரோக்கியம் ஈக்குது, என்னே அல்லாஹ் சேர்த்திக்கிறானா இல்லையா? இதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஹஜ் என்றது காசு பணமோ ஆஃபியத் தீந்தா மட்டும் செய்யலாம், அல்லாஹுடைய நசீபன் ஒன்றிக்கும். அதுதான் அல்லாஹ் கிட்ட நசீப கேட்கும், அல்லாஹ் கிட்ட கபூலியத்தை கேட்கணும். யா அல்லாஹ், வாழ்க்கையில தொழுந்திக்கிறோம், வாழ்க்கையில ஓதிக்கிறோம், ஜக்காத் கொடுத்திக்கிறோம், நோம்பு பிடிச்சிக்கிறோம், ஒரே ஒரு தடவை உன்னுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாய்ன்னு கேட்கணும். கண்ணியமிக்கவர், நசீப் என்றதால் அல்லாஹ்ட கையில. ஏன் இன்னும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த ஆசை இன்னும் எங்கட உள்ளத்துல ஏன் வரல? கண்ணியமிக்கவர்கள், ஏன் இன்னும் உள்ளத்துல வரல?
கண்ட இந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஆசை ஆர்வம் எல்லாம் வருது. ஏன் இன்னும் ஹஜ்ஜுக்கு போற ஒரு ஆசை வரல? இவ்வளவு செலவழிக்கணுமா? 20 லட்சம் செலவழிக்கணுமா? 25 லட்சம் செலவழிக்கணுமா? மத்த விஷயங்கள் உலக காரியங்களுக்கு செலவழிக்கிறத நாங்க யோசிக்கல. ஆனா ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறத யோசிக்கிறோம் என்றா இன்னும் ஏன் எங்கட உள்ளத்துல அந்த ஆசை வரல? ஹஜ்ஜுடைய பொறுமதி என்னன்னு தெரியாது. ஒரு பொறுமதி தெரிஞ்சாதான் அதை கொண்டு ஒருத்தர் வாழ்க்கையில புரோசனம் எடுப்பார். தங்கத்தை கொண்டு போயிட்டு புத்தி சுவாதீனம் இல்லாத பைத்தியக்காரன் ஒன்று கையில கொடுத்தா அவன் புரோசனம் எடுப்பானா? புரோசனம் எடுக்க மாட்டான். அவன் தூக்கி வீசுவான் தங்கத்தை. புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதன் கையில கொடுத்தாதான் இந்த தங்கத்தை கொண்டு என்ன புரோசனம் எடுக்கிறது? ஹஜ்ஜ பத்தின பூர்த்தியான அறிவிக்கணும். ஹஜ் என்றா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது சிறப்பு. நான் எல்லா சிறப்பையும் பேசல, ஹஜ்ஜுடைய சிறப்பை பேசுறதுக்கு இந்த மிம்பர் போதாது, இந்த நேரம் போதாது, சுருக்கமான நேரம். ஒரு 5-6 சிறப்பை மட்டும் சுருக்கமா பேசுறேன். முதலாவது சொன்னாங்க அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள். வஃதுல்லா சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. வஃதுல்லாண்டா அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக சொன்னார். கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ்ட விருந்தாளி என்றா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான கருத்திக்கு யோசிங்க. எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வாரார், அந்த விருந்தாளி என்றா எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும், எவ்வளவு கண்ணியமா நடக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வாரேண்டா அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா எடுக்கணும். எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் உறவினர்கள் சாப்பிட வாராங்க, அதை எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற பெரிய பாக்கியம். ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு புடி சின்ன கொடுக்கிறது, இது லேசான அமல் இல்ல. குர்ஆன்ல சாப்பாடு கொடுக்கிறத பத்தி அல்லாஹ் பல இடத்துல பேசுறான். ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய அமல் என்று. ஹஜ்ஜில முன்ன பின்ன ஆவினாலும் செய்ய வேண்டியது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏதாவது முன்ன பின்ன ஆவினா ஹஜ்ஜில செய்யணும். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சாப்பாடு கொடுக்கிறது பெரியோர் அமல் இஸ்லாத்துல. அப்ப அல்லாஹு தஆலா எங்கட விருந்தாளியை நாங்க அப்படி கவனிப்போம் என்றா வாழ்க்கையில அல்லாஹ்ட விருந்தாளி என்று சொல்லக்கூடிய நேரத்துல எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அதுதான் தொடர்ச்சி அந்த வார்த்தையில சொன்னாங்க, இந்த அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா அஜாபஹு, அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். எங்கட வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி சொல்றாரு, எனக்கு இந்த டெசர்ட் செஞ்சு தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு இந்த ட்ரிங்க் கொண்டு கரைச்சா நல்லா இருக்கும், நைட்டுக்கு இந்த சாப்பாடு ஏற்பாடு செஞ்சா நல்லா இருக்கும். சரியான சுன்னத் அதுதான். ஒத்தர வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட போக்கல, எங்களுக்கு விருப்பமானதை ஆக்கி வச்சு கூப்பிடுறல்ல. சில நேரத்துக்கு அவர் தின்ன மாட்டார், அதை தின்னுங்க 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 பில. இது சரியான அசலியத்தான சுன்னத் இல்ல. சுன்னத் என்ன தெரியுமா? வீட்டுக்கு சாப்பிட ஒத்தர கூப்பிட்டோம், பொறுப்பெடுத்தோமா, அவர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வைக்க. இதுதான் சுன்னத். அவருக்கு விருப்பமானதை நாங்க ஏற்பாடு செஞ்சு வைக்கிறது தான் சுன்னத். உங்களுக்கு விருப்பமானதை ஆக்கி வைக்கிறது சுன்னத் அல்ல. அவர் போதும் என்றா இது அர்த்தம் போதும் தான். அதுக்கு மேல திணிக்கிறலே சில நேரம் அவருக்கு விருப்பம் இல்லாம ஆயிக்கும், போதும் ஆயிக்கும். அந்த சாப்பாடு அவர் மேல் மிச்சமா தின்றலே ஆயிக்கும். சரியான அசலியத்தான சுன்னத் அதுதான். அல்லாஹ் சொல்றான், அவங்க கூப்பிட்டா, அவங்க எங்ககிட்ட கேட்டா நாங்க பதில் கொடுப்போம். அவங்க எங்ககிட்ட பாவ மன்னிப்பு தேடினா நாங்க அவங்களோட பாவத்தை மன்னிப்போம். இது முதலாவது கண்ணியம். ஹஜ்ஜாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜ ஜிஹாது ஒப்பிட்டாங்க. ஜிஹாதுல் கபீர் வத்தஈஃப் வல் மர்ஆ, பெண்களுடைய பலகீனமானவர்களுடைய மூத்த வயசாளிகளுடைய ஜிஹாத் இஸ்லாத்தில் எது தெரியுமா? சொன்னாங்க அல் ஹஜ்ஜு வல் உம்ராண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூத்த மனுஷன், ஏலாத மனுஷன், ஏலாத காலத்துல போய் ஹஜ் செஞ்சாரா, ஹஜ்ஜுடைய நன்மை. இரண்டாவது, அவருக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி போராடின ஜிஹாதுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்துடுவான். ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போனாலும் அதே நன்மை, ஒரு பலகீனமானவன் ஏலாத நோயாளி ஒன்று போனாலும் அதே நன்மை. சுப்ஹானல்லாஹ். மூணாவது சொன்னாங்க அஃதலுல் அமல் இன்தல்லாஹ், அல்லாஹ் கிட்ட ஆக விருப்பமான அமல். முதலாவது சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுட மேல ஈமான் வைக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹ்ட பாதையில ஜிஹாத் செய்யறது. மூணாவது சொன்னாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்யறது. அல்லாஹ்க்காக விருப்பமான அமல் ஒரு அமல்.
அதுக்கு அடுத்து சொன்னாங்க அல் ஹஜ்ஜுன் மப்ரூர். அடுத்த கூலி என்ன தெரியுமா? ஹஜ்ஜாஜ் ஒரு ஹாஜிக்கு அல் ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒரு மனுஷனுடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டால், ஒரு மனிதனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த ஹாஜிக்கு கொடுக்கிற கூலி உலகத்துல கூலி அல்ல, கியாமத்துல கூலி சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட என்ன கூலி வேணும்? இதுக்குதானே உலகத்துல இவ்வளவு போராடுறோம். ஏன் நெத்தி கருக்க கருக்க சுஜூத், ஏன் தாகத்தோட பசியோட, ஏன் எப்படியாவது சொர்க்கம் போகணும். அல்லாஹ் சொல்றான், ஹஜ் மட்டும் கபூலாக்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கம் தான் அவருக்கு கியாமத்துல கூலி, வேறொன்றும் கூலி இல்லை. இதை வச்சு சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, சில ரிவாயத்துகளை பதிவு செய்யப்பட்டு இந்த மனிதன் அல் ஹுஜ்ஜாஜ் ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் கியாமத்துல சில உலமாக்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க, யுஷ்ஃபஉ ஃபீ 400 அஹ்லில் பைத். கியாமத்துடைய நாள் அவருடைய குடும்பத்து மக்கள்ல இருந்து 400 பேரை சொர்க்கத்துக்காக வேண்டி அவர் ஷஃபாத் செய்ய முடியும். 400 பேரை ஷஃபாத் செய்யலாம் என்பதாக சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு சிறப்புக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல் அடுத்த கண்ணியம் மன் ஹஜ்ஜலில்லா, எந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வானோ ஃபலம் யஃப்ருத் வலம் யஃப்சுக், வாழ்க்கையில அவன் பாவங்கள்ல ஈடுபடாம, தகாத பேச்சுக்கள் பேசாம, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹஜ் செய்வாரோ ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, அவர் வீடு திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்றைய நாள் பிறந்த பாலகனை போல, ஒரு குழந்தைய போல வீட்டுக்கு வருவார். வாழ்க்கையில் எந்த பாவமும் அவருடைய பட்டோலையில் இழைக்கார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிச்சுட்டு வந்தா கிடைக்கிற பாக்கியம். அதுக்கு அடுத்த சிறப்பு சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜே உம்ராவின் வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யுங்கடா. ஐதான் ஹஜ்ஜில 3 வகையான ஹஜ் இது, 3 ஹஜ் இது. அது சொல்ற நோக்கம் அல்ல, தேடி படிக்கணும். அது சொல்றது இங்க நோக்கம் அல்ல. என்னென்ன ஹஜ் இருக்குது, எப்படியான ஹஜ் இருக்குது. அதுல ஒரு ஹஜ் தான் உம்ராக்கு நியத்து வச்சு பெய்த்து அதுக்கு பின்னால் அந்த உம்ராவுடைய ஆடையோட இஹ்ராமோட ஈந்து ஹஜ் செய்யுது. இது சரியான கஷ்டம். இந்த ஹஜ்ஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறதுக்கு அதிகமா அனுமதி கொடுத்தது இல்லை. இது சரியான கஷ்டமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜே உம்ராவே முண்டாக தொடர்ச்சியாக செய்யுங்க, நீங்க ஒன்றுக்கு பின்னு கொண்டுக்கு செய்யுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வத்துனூம், அது அப்படி செய்யறதால உங்களோட வாழ்க்கையில ஈக்கக்கூடிய பாவமும் ஏழ்மையும் எதை போல சுத்தமாக்கப்படும் என்றா, ஒரு இரும்புல ஈக்கக்கூடிய கரைகளை போல உங்களோட வாழ்க்கையில ஈக்கக்கூடிய, இந்த வார்த்தையை நல்லா கவனமா கேளு, வாழ்க்கையில ஈக்கக்கூடிய ஏழ்மை, வாழ்க்கையில ஈக்கக்கூடிய பாவம் ரெண்டும் இரும்புல ஈக்கக்கூடிய துருவ இல்லாமக்கிறத போல அகற்றப்படும். இதுட விளக்கம் என்ன? யாரு ஹஜ்ஜி செஞ்சாரோ, ஒரு ஹாஜியா ஈக்கிறாரோ, அல்லாஹ் அவரை ஏழையாக மௌத்தாக்குறல்ல, ஒரு பாவியாக உலகத்திலிருந்து மௌத்தாக்குறல்ல. ஏன்? அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஏழ்மை எல்லாம் போக்க மாட்டான். ஏழ்மைக்கு அடுத்த கட்டம் என்ன? செல்வம். இதத்தான் உலமாக்கள் விளக்கம் எழுதுறார். இப்படி ஹஜ், இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது இந்த ஹஜ் செய்யறவங்க, உம்ரா செய்யறவங்களுக்கு கொடுக்கிற சிறப்பு. இன்னும் ஏராளமான ஹதீசுகள், 13 இடத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ் சம்பந்தமா பேசுறான். ஏராளமான குர்ஆன் ஆயத், ஏராளமான ஹதீசுகள், இமாம்களுடைய கவுல்கள் ஏராளமாக பேசலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல நாங்க வெறுமனே எங்கட சிறப்பு, போற ஆட்கள சிறப்பு மட்டும் விளங்குறல்ல, போற இடத்துல சிறப்பையும் விளங்கணும். உலகத்துல அழிஞ்சு போகக்கூடிய சிறப்புகள், இடங்களுடைய சிறப்பெல்லாம் வாழ்க்கையில தெரியும். வாலிபர்கள், இந்த காலத்துடைய வாலிபர்கள், சில வயசாளிகளும் அதுல உள்ளடங்குறாங்க. அவங்களுக்கு இதை கேட்டா சுப்ஹானல்லாஹ், தாஜ்மஹாலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா சொல்லுவார். எத்தனை வரியில சொல்லணும், எத்தனை பந்தி பந்தியா எழுதணும், அது என்ன கல்லால கெட்டப்பட்டிருக்குது, என்னத்துக்காக வேண்டி கெட்டப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் தாஜ்மஹாலோட முழு சிறப்பையும் எழுதி முடிப்பார். புர்ஜ் கலீஃபா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதுவும் தெரியும். துபாயில இருக்குது பெரிய ஒரு கட்டிடம், இத பத்தி தெரியும். ஈஃபில் டவர் பாரிஸ்ல இருக்குது, கட்டாயம் போக வேண்டிய இடம்.
அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதுவும் தெரியும். சுற்றுலா தலங்கள், சீன பெருஞ்சுவர், உலகத்துடைய பெரியோர் அதிசயத்தில் உண்டு. அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பேராதனி பொட்டானிக்கல் கார்டன், அதை பத்தியும் எங்களுக்கு தெரியும். கொலம்புல இருக்கக்கூடிய போர்ட் சிட்டி, அதுவும் தெரியும். நுவரெலியாட கண்ணியம், அதுவும் தெரியும். இப்படி இதெல்லாம் நுவரெலியா என்ன கியாமத்துடைய நாள் அல்ல அழைக்க போகல. நுவரெலியா மட்டும் சொர்க்கத்துக்கு ஒசத்த போறானா, அதையும் சேர்த்துதான் அல்ல அழிப்பான். முழு உலகத்தை அழிக்க போகல. அப்ப இதுல கண்ணியம், இதுல சிறப்பு, இதனுடைய மகிமை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற எங்களுக்கு கொஞ்சம் எழுப்பாட்டி காபத்துள்ளாட சிறப்பை கொஞ்சம் சொல்லுங்க வாப்பாண்டா. ஒத்தனுக்கும் தெரியா காபாண்டா என்ன, இத வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கன்னா எவனுக்குமே தெரியா. வாலிபருக்கும் தெரியா, வயோதிபருக்கும் தெரியா. காபத்துல்லா பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னா காபத்துள்ளாட சிறப்பு யாருக்கும் தெரியா. மக்கா பூமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெரியா. மதீனாவுடைய மண்ணுடைய பொறுமதியை சொல்லுங்க தெரியா. இப்படி பொறுமதி தெரியா சுட்டின் தான் நாங்க சில சந்தர்ப்பத்தில் 3.5 லட்சம் செலவழிச்சு, நாங்க கார்குஞ்சார் இல்லாம பேசல, வரலாறு இல்லாம பேசல. 3.5 லட்சம் செலவழிச்சு உம்ராக்கு போறார். பேசிட்டு வந்து எங்களுக்கிட்டே சொல்றார், ஹஸரத் உம்ராக்கு போனோம் தான், பெரிய வைபொண்டு ஆவல்ல எங்களுக்கு. அவருக்கு பெரிய வைபொண்டு ஆவல்ல, உடம்புல பெரிய மாற்றம் ஒன்று இல்லை, சும்மா எல்லாம் பாக்குற மாதிரி தானே. உம்ராண்டா காபாண்டா பெருசா ஒன்றும் இல்லை. பாருங்க சில சந்தர்ப்பத்தில் அப்படி இருக்கும். ஏனென்றா இவங்களுக்கு பொறுமதி தெரியா. நாங்க காபாக்கு முன்னால நிக்கிறாரு, இவருக்கு கண்ணு கூட கலங்குது இல்ல. எவ்வளவு பேர் அழுகுறாங்க, அல்லா ஒரே ஒரு தடவை உன காபா பாக்குற பாக்கியம் மௌத்துக்கு முன்னால தாரம்பே. எவ்வளவு பேர் அழுகுறாங்க. இவர் காபாக்கு முன்னுக்கு சல்லிக்குது, நிக்கிறார். ஆனா உள்ளத்துல கவலை இல்ல. எங்க நிக்கிறோம் என்றதுல பொறுமதி தெரியா. இன்னும் ஏன் இன்னும் படிக்கல பொறுமதிய. நாங்க எதுக்கு முன்னுக்கு நிக்கிறோம் என்று தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் போறாங்க, போகக்கூடிய நேரம் ஈமானோட போறானோ இல்லையோ, பெய்த்து இறங்க போகல ஈமானோட இறங்குறானோ இல்லையோ, வந்து சேர போகல ஈமானோட வாரானோ இல்லையோ, பொட்டி பொட்டியா சாமானோட வாரான். இந்த உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், வாப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மக்களை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்க பார்ப்போம், இவனோட எல்லாம் பாவம் என்று நாங்க அப்படி அந்த பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. அங்க போன அதரத் ஈச்சப்பழம் நல்ல லாபமாம். ஏன்னா ஈச்சப்பழம் எங்க அங்க போனோம், பாதாம் லாபமாம், கஜு லாபமாம், நகநட்டு லாபமாம். இதெல்லாம் எடுத்து வியாபார நோக்கம், வீட்டுக்கு சாமான் வேங்குற நோக்கம், ஈமாண்ட நோக்கமே இல்லாம எவ்வளவு பேர் அங்க போய் இறங்குறாங்க. இதுக்கு பொறுமதி மட்டும் தெரியாத காரணம் இல்ல. ரெண்டாவது இன்னொரு காரணம் ஈக்கி, இந்த காலத்துல பயணம் லேசாகிட்டு. கிட்டத்தட்ட இங்கே இருந்து சவுதி எத்தனை கிலோமீட்டர்? சவுதி கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர், 6000 கிலோமீட்டர். 6000 கிலோமீட்டர் போகக்கூடிய பிரயாணம் சரியா 6 ஹவர்ல கொண்டு போய் தங்களைய ஜித்தால இறக்கிறானே. அது சுட்டின்னா இன்னும் பொறுமதி தெரியா. நாங்க சும்மா லேசா தொய்ஸ்மாய் தானே இங்க ஏறினோம், கட்டுநாயகையில ஏறினோமா, ஜித்தால போய் தான் இறங்கினோம். அங்கே இந்த 1 ஹவர் பிரிட்ஜுக்குள்ளதான் ஏறுறே, பஸ் இல்ல, அது பிரிட்ஜ். அவ்வளவு கூல் அந்த பஸ். ஏறி கஷ்டமே இல்லாம சிரமமே இல்லாம காபாக்கு வாசல்ல இறங்கியாச்சு. அதுவும் கேட்கிறேன், காபாக்கு பக்கத்துல தானே, ஏன் மிச்சந்தூர் அவனுக்கு நடந்து வரையலாம், காபாக்கு பக்கத்துல தானே, வெளியே வச்சா காபா முன்னுக்கு ஈக்கணும். இப்படிதான் ரூமும் கேட்கிறேன். எல்லாம் சுகண்டி ஆகிட்டு லக்ஸரி. இப்ப அது சுட்டும் பொறுமதி தெரியா. முந்தி காலத்துல மூத்த மனுஷர் இருக்கிறாங்க, அல்லாவுக்கு மன்னிச்சுக்கோங்க, மூத்த மனுஷர்கிட்ட கொஞ்சம் கால் மடிச்சு கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஆரம்ப காலங்கள்ல எப்படி ஹஜ்ஜுக்கு போனேன்னு கொஞ்சம் கேளுங்க. வாலிபர்கள் கிட்ட கேட்டா தெரியா எப்படி போனாங்கன்னு கேளுங்க. இங்கேருந்து போகணுமே சரியான சிரமம். கடல் வழியா ஹஜ்ஜுக்கு போனாங்க ஒரு கூட்டம். இங்கேருந்து ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா போகணும், இந்தியால இருந்து மும்பைக்கு போகணும், மும்பைல இருந்து பாகிஸ்தான் போகணும், பாகிஸ்தான் ஈரானுக்கு போகணும், ஈரான்ல இருந்து ஜித்தாக்கு வரணும், ஜித்தால இருந்து சொகுசு பஸ் அல்ல, நடந்து வருவாங்க. பஸ்லயே 1 ஹவர் ஜித்தால இருந்து வரணும் மக்காக்கு, காபா ஹரத்துடைய எல்லைக்கு வரணும். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எழுதுறாங்க உலமாக்கள், 5000 10,000 கல்வியா உள்ள கோதி முடிச்சிடுவோம் என்பதாக எழுதுறார்.
அவ்வளவு தூரம் நடந்து ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஏன்? பொறுமதி உள்ளத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல பொறுமதி இல்லை. காபாண்டா பொறுமதி இல்ல, பார்க்கணும் என்ற ஆசை இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில மக்கா பூமி என்னன்னு விளங்கிக்குவோம். மக்கத்துல் முக்கர்ரமா என்று சொல்றது, மக்காவுடைய பூமி என்று சொல்றது லேசான பூமி அல்ல. இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறதுக்கு பாக்கியம் செஞ்சுக்குவோம். நாங்க ஒரு தடவை போன சந்தர்ப்பத்துல 40 வருஷம் டாக்ஸி டிரைவரா ஈக்கக்கூடிய ஒருத்தர், 40 வருஷம் மக்கா ஹரத்துடைய எல்லைக்கு பக்கத்துல தான் ஊடு. ஆனா இது வரைக்கும் ஹஜ் உம்ராக்கு வாழ்க்கையில பெய்தில்லை என்று சொல்றார். பாக்கியம் கிடைக்கும். மக்கா பூமி என்று சொல்றது முழு உலகத்திலும் பாருங்க, கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் சரி காபாவை தவாஃப் செய்யாம அந்த காபா தனிமையில் விடப்பட்ட வரலாறு இல்லை. எந்த நேரமும் சுத்தி ஆட்கள் தவாஃப். நீங்க காலையில போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள், மாலையில போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி சுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தவாஃப் செய்யறது ஒரு தவாஃப் தான் செய்யுது. ஒரு தவாஃபுக்கு தான் 7 சுத்து. 7 தவாஃப் என்ன 49 சுத்து ஆகிரும். எல்லாம் பிழையா விளங்கிக்கிறோம். தவாஃப் என்றது ஒரு தவாஃப். அந்த ஒரு தவாஃபுக்குள்ள ஈக்கக்கூடிய சுத்துக்கள் 7. 7 சுத்துல ஒரு சுத்து ஒரு மனிதன் சுத்தினால் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு சுத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் காலடி எடுத்து வைக்கிறார், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். திருப்பி அந்த காலை தூக்குறார், ஒரு தரஜா அவருக்கு உயர்த்தப்படும். லேசான பாக்கியமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா முதலா இறக்கிறதுக்காக வேண்டி தெரிவு செய்த பூமி மக்காவுடைய பூமி. முழு உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த பூமி மக்காட பூமி. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உருவாகி மௌத்தாகின பூமி மக்கா முக்கர்ரமாவுடைய பூமி. ஆக பெரிய முசல்லா எங்கே இது? இந்த அட்டுலுகம்ம மஸ்ஜிதை பார்த்தே நாங்க வாய பொழப்புறோமே. கேட்ட 5000 பேர் 4000 பேர் தொழக்கூடிய மஸ்ஜித். மாஷா அல்லாஹ். உலகத்தில் ஆக பெரிய முசல்லா. முசல்லா என்ன? தொழக்கூடிய இடம். ஆக பெரிய முசல்லா. 2.5 மில்லியன் மக்கள் ஒரே தடவையில தொழக்கூடிய இடம். 25 லட்சம் பேர் தொழக்கூடிய ஒரே மஸ்ஜித் மக்கத்துல் முக்கர்ரமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல விலை உயர்ந்த கட்டிடம் எங்கே இருக்குது? கண்ணியமிக்கவர்கள், விலை உயர்ந்த கட்டிடம். நான் இங்க அங்க கண்ணாடிய பார்த்தே வாய பொழக்கிறோம். காபாவை கிட்டத்தட்ட 100 பில்லியன் செலவழிச்சு கட்டிக்கிறார். 100 பில்லியன். அதற்கு மேலால போட்டிக்கக்கூடிய அந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த புடவை கிட்டத்தட்ட 17 மில்லியன் ரியால் செலவழிச்சு செய்யப்பட்ட புடவை. 1300 கிலோ. 1300 கிலோ அந்த புடவை. கிட்டத்தட்ட 670 கிலோ வெள்ளியால சாயம் பூசப்பட்டு, 50 கிலோ வெள்ளியுடைய எழுத்துக்களால் எழுதப்பட்டு, 120 கிலோ சுத்தமான தங்கத்தால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புடவை. எவ்வளவு பொறுமதியான கட்டிடம்! கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல சுவர்க்கத்துடைய கல்லு ஹஜருல் அஸ்வத் நஸல மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் இறக்கினான். இந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்ல சொர்க்கத்திலே அல்லாஹ் இறக்கினான். இந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்ல யாரெல்லாம் ஹஜ் உம்ராக்கு போகிறாங்களோ முத்தமிடாம வந்துடுவான். சிலவங்க செய்யற ஆகப்பெரிய பிழை, சரியான கிரவுட், முத்தமிட கஷ்டம், தொட கஷ்டம் என்று முன்னுக்கு போறல யாரும். சிலவனுக்கு பயம், உள்ளுக்கு மாட்டி செத்துருவன் என்று பயம், மௌத்தாகிடுவனோ என்ற பயத்துல போறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஹஜருல் அஸ்வதுடைய கல்ல முத்தமிடுவாங்களோ கியாமத்துடைய நாள் அவருக்கு சாட்சியா ஹஜருல் அஸ்வதுடைய கல்லு வரும். அது மாத்திரமல்ல, மகாமு இப்ராஹிம், ருக்னுல் யமானி, 4 மூலைக்கு காபாக்கு, அதுல 2 மூலைகள் தான் மகாமு இப்ராஹிமும் ருக்னுல் யமானியும். இந்த 2ம் ஹதீஸுடைய கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2ம் சுவர்க்கத்துடைய மாணிக்கம் என்று சொன்னாங்க. ஹதீஸ்களை எடுத்து பாருங்க. சொர்க்கத்துடைய மாணிக்கம். காபாவை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில்
இந்த மாணிக்க கல் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து இறக்கினான், மகாம் இப்ராஹிம். அதுக்கு மேலேறி காபாவை கெட்டினாங்க. கெட்ட 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 காபாட ஒசரம் போக போக கல்லுடைய ஒசரமும் கூடி சென்பதாக வரலாறு பேசுது. இப்ப மக்காமு இப்ராஹிம் என்பதாக இருக்குது. இதுவும் சொர்க்கத்துடைய ஒரு கல்லு. இது என்ன மண்ணில் இருக்குது? மக்காவுடைய, மக்கா முக்கர்ரமாவுடைய மண். ஜம்சம் கிணறு எடுக்க எடுக்க மொத்தாத கிணறு. எந்த பூமி? மக்காவுடைய பூமி. விண்ணுலக பயணம் நடைபெற்ற இடம் மக்கா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் முதலா கெட்டப்பட்ட மஸ்ஜித் இன்ன அவ்வல பைத்தி வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. முதலாவது கெட்டப்பட்ட மஸ்ஜித் மக்கா. பக்கான்னு குர்ஆன் சொல்லுது. மக்காவுடைய அடுத்த பெயர் தான் பக்கா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கா பூமிக்காக துஆ செஞ்சாங்க. ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. இந்த மக்காவுடைய பூமியை நீ காப்பாத்திக்கோ. யாரு வந்தாலும் அந்த மக்காவுடைய பூமிக்கு எந்த பாதகமும் செய்யலாம், எந்த தீங்கும் செய்யலாம், எந்த கெடுதியும் செய்யலாம். ஒரு ரக்காத் தொழுந்தா 1,00,000 நன்மை. அது மக்கா முக்கர்ரமால ஈக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல மட்டுமல்ல, ஹரத்துடைய எல்லைக்குள்ள எங்க தொழுந்தாலும் அந்த நன்மை தான். ஹரத் ஆயிதான் பார்க்கலும். அங்க போனேன்னா அங்க இடமில்லாடி சில கடவாசல் எல்லாம் முசல்லா போட்டு தொழுவாங்க. ஹரத்துடைய எல்லை அதுக்குள்ள தொழுந்தாலும் 1,00,000 நன்மை தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த பூமி மக்காவுடைய பூமி. வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காஃபிர்களை விரட்டலேண்டா நான் மக்காலே ஈந்தி பண்ணேன்டா. அவ்வளவு முக்கியமான ஒரு பூமியுடைய சிறப்பு எங்களோட உள்ளத்துல இல்ல, மதீனாவுடைய கண்ணியம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதிஹி தய்யிபா, மதீனா என்றா நல்லவர்கள் வாழக்கூடிய இடம். சொன்னாங்க தாருல் ஈமான், ஈமானுடைய வீடு. தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துடைய வீடு. ஒரு காலம் வரும் மதீனால மக்கள் என்ன செய்வாங்க, மதீனால ஈமான் தஞ்சம் புகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லவர்களை தவிர மதீனால யாரும் வாழ முடியாது. பாவம் செய்த மக்கள் எப்படியாவது மதீனா வெளியே அனுப்பும், நல்லவர்கள் தான் உள்ளே இருக்க முடியும். அப்படி சொர்க்க பூமி மக்கால். அல்லாஹு தஆலா உலமாக்கள் சொல்றாங்க, சொர்க்கத்திட 1-2 அம்சங்கள் மக்காலே இருக்குது. ஹஜருல் அஸ்வத், மகாம் இப்ராஹிம். சொர்க்கத்துடைய அம்சங்களை பார்க்கணும்னா மக்காவுக்கு போங்க. உலமாக்கள் சொல்றாங்க ஃபதாயிலுக்கு, சொர்க்கத்தை பார்க்கணும்னா மதீனாவுக்கு போங்க என்றாங்க. ஏன்? சொர்க்கத்துடைய 10 அம்சங்கள் இருக்குது. மதீனாவை சுத்திக்கக்கூடிய 4 மலை, ஜபல் உஹத், உஹதுடைய மலை, ஹம்துடைய மலை, அஜ்ரதுடைய மலை, அஷ்ஹருடைய மலை. இந்த அஷ்ஹர் அஜ்ரதுடைய மலைக்கு தான் சொல்றேன் ஜுஹைனாவுடைய மலை தொடர்கள் என்று சொல்றேன். இது 4ம் சுவர்க்கத்துடைய மலை என்பதாக ஹதீஸ்ல வந்தீங்க. 2 நீரூற்றுக்கள், வாதி ரௌஹா, வாதி பதஹா. சொன்னாங்க துர்அத்தும் மின் துர்இல் ஜன்னண்டா. சொர்க்கத்துடைய நீரூற்று 70 நபிமார்களுக்கு மேலால இந்த நீரூற்ற புரோசனம் எடுத்துக்கிறாங்க மதீனால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால 7வது பிக்ரு கரஸ், மஸ்ஜிதுல் குபாவுக்கு பின்னால ஈக்கக்கூடிய ஒரு கிணறு. சொன்னாங்க மாஉஹா அத்யபுல் மியா, குடிக்கிறதுக்காக சுத்தமான தண்ணி. அது இந்த பிக்ரு கரஸுடைய தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதானமித், நான் சும்மா சரி மௌத்தாகினால் ஏண்ட ஜனாதா இந்த கிணத்திலேருந்து 7 தடவை எடுத்து குளிப்பாட்டுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிணத்தை வாழ்க்கையில பார்க்கணுமா இல்லையா? ஒரு மீட்டர் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? ஆசை வைக்கணும் கண்ணியமிக்கவர்களே. அதே போல ஷஜரத்து அஜ்வா, அஜ்வாவுடைய மரம் சொர்க்கத்துடைய மரம். அதே போல அதுக்கு அடுத்தது மிம்பரு ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பர் 9வது. நாங்க ரவுலா உள்ளுக்கு போனோடனே பெரிய நீட்ட மிம்பர் ஒன்றிக்கும், அந்த மிம்பர் இல்ல, அது அதுக்கு பின்னால கெட்டின மிம்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பருக்கு ஏறி குத்துபா செஞ்சது ஒரு மரக்குத்திட மேலால. அந்த மரக்குத்திய ஓரத்துக்கு ஆக்கித்தான் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிம்பர் ஒன்று கெட்ட சொன்னாங்க. இமாம் ஷம்ஊதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, அந்த காலத்துல அந்த மிம்பரை கெட்டினவங்க பாக்கும் ரூமி என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் கெட்டினார் இந்த புதிய மிம்பர். அப்ப பழைய மிம்பர் புதிய மிம்பர்ல குத்துபா ஓதக்கூடிய நேரம் பழைய மிம்பர் அழுதிச்சு. அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வந்து சொன்னாங்க, நான் சாட்சியாக சொல்றேன், கியாமத்துடைய நாள் ஹவுலுல் கௌசருக்கு பக்கத்துல நீ என்னையோட சொர்க்கத்தில் இருப்பா என்று சொன்னாங்க. அந்த மிம்பர் புதிய மிம்பருக்கு கீழால புதைக்கப்பட்டி. அந்த மிம்பரும் சொர்க்கத்துடைய ஒரு அம்சம். கடைசி 10வது தான் ரவுதா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி முழு உலகத்தை அல்லாஹ் அழிச்சாலும் அந்த இடத்தை மட்டும் அழிக்க மாட்டான். கியாமத்தில் அப்படியே சொர்க்கத்துக்கு போற பகுதி. இந்த பகுதியில வாழ்க்கையில ஒரு தடவை சரி தொழுவுற இல்லையா? வாழ்க்கையில கேட்டா என்ன சொல்றோம்? கேட்டா சொல்ற ஒரே ஒரு ஆயுதம் அதர தள்ளி இல்லையா? அதர கையில. எங்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு ஈக்குதா? சில மக்கள் லீவு காலம் வாரத்துக்கு முன்னால முட்டி முட்டியா சேர்க்கிறாங்க. ஏன்? வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால ஒரு தடவை சரி நுவரலியா பேசுறோம். அவனுக்கு ஈக்கிற நீயத்து நுவரலியா. ஏன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹஜ்ஜுக்கு குடும்பமாக நீயத்து வச்சு சேர்க்கலாம். வாழ்க்கையில ஒரு காலம் ஈச்சி, சொந்த ஊடு இல்ல இப்ப ஈச்சி, சொந்த காணி இல்ல இப்ப ஈச்சி, சொந்த வாகனம் இல்ல இப்ப ஈச்சி, வாகனத்துல விலை 50 லட்சம். எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி செஞ்சோமா இல்லையா? அதுக்கு ஒரு முயற்சி ஒன்று செஞ்சோம், அதுக்கு ஒரு தயாரிப்பு ஏற்பாடு. அதே ஏற்பாடுதான் ஹஜ் உம்ராவுடைய விஷயத்துல செய்யுங்க. சும்மா போறவங்களுக்கு சலாம் கொடுத்த காலம் போதும். போகக்கூடியவங்க நாங்க போயிட்டு சலாம் சொல்லணும். நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அல்லாஹ்வுக்காக, நான் உம்ராக்கு போறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த காலம் வரணும் அவசரமா. ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, அல்லாஹ் கிட்ட அழுவுங்க, கையேந்தி துவா செய்யுங்க. அதுக்கு ஒரு முயற்சியை செய்யுங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நசீப் என்றது அல்லாஹ்வுடைய கையில. எனவே காலம் காலமா ஹஜ் உம்ராவுடைய சிறப்புகள் தெரியாம, அந்த இடத்துடைய பொறுமதி தெரியாம கால நேரங்களை வீணாக்கி கொண்டோம். இதுக்கு பின்னாலேயாவது வாழ்க்கையில என்ன மௌத்துக்கு முன்னால ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நியத், உம்ராக்கு போகக்கூடிய நியத்தை வாழ்க்கையில வைங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களையும் அவன் வீட்டுக்கு அழைப்பான் என்பதுல சந்தேகம் கிடையாது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத் வரைக்கும் முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.